அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: குரூப் 4 விடைத்தாள்கள் கொண்டு வரப்பட்டதில் எவ்விதமான குளறுபடிகளும் நிகழவில்லை என டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்துள்ளது. விடைத்தாள்கள் முறையாக சீலிடப்படாமல் அட்டைப்பட்டிகளில் வைக்கப்பட்டிருந்தன என்று வரும் செய்திகள் அனைத்துமே ஆதாரமற்றவை ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. நீலகிரி, தேனி, தென்காசி, குமரி, கோவை, நெல்லை மாவட்டத்தில் ஜூலை 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், ஜூலை 26ஆம் தேதி நீலகிரி, தேனி, தென்காசி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், சென்னையில் 2 நாட்கள் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: ஆடி அமாவாசையை ஒட்டி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். 23ஆம் தேதி இன்று சென்னை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, பெங்களூரிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். 24ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை, சேலம், கோவை, பெங்களூருக்கு சிறப்பு விரைவு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் TNSTC.in மற்றும் TNSTC அங்கீகாரம் பெற்ற ஆப் மூலமாக பயணிகள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பயணிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: பேருந்து கட்டணங்கள் உயர்த்தும் திட்டம் தற்போது இல்லை என போக்குவரத்து துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு என்பது கிடையாது எனவும், தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக பேருந்து கட்டண உயர்வு என்ற தகவல் ஊடகம் மற்றும் சமூக வலைத்தளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதையொட்டி சில அரசியல் தலைவர்களும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு என்பது இல்லை என்பதில் தெளிவாக உள்ளோம் எனவும், பொதுமக்கள் மீது கட்டண உயர்வு சுமையை ஏற்றக்கூடாது என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் எனவும் கூறியுள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் புதிதாக 2 இடங்களில் மணல் குவாரி அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அரசு விண்ணப்பித்துள்ளது. கரூர் மாவட்டம் நெரூர் வடக்கு கிராமம் அச்சமாபுரத்தில் மணல் குவாரி அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. அனுமதி கிடைத்தவுடன் அடுத்த கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அரசு தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டத்தை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் 9ஆம் தேதி வேலை நாளாக ஆட்சியரான சுகபுத்ரா அறிவித்திருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தேசிய பொது போக்குவரத்து அட்டைக்கு சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளது. 41 மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மெட்ரோ பயண அட்டைகளை ரீசார்ஜ் செய்யும் வசதி நிறுத்தப்படுகிறது. QR பயணச்சீட்டுகள் மற்றும் பிற பயணச்சீட்டு பெறும் முறைகள் வழக்கம் போல தொடரும் எனவும், பயண அட்டையில் உள்ள மீதி தொகையை பயணிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழக அரசின் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது 2 லட்சம் ரூபாய் பரிசு, 1 சவரன் தங்கப்பதக்கம். 2025க்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருது 10 லட்சம் ரூபாய் பரிசு. இலக்கிய மாமணி விருது 5 லட்சம் ரூபாய் பரிசு. தமிழ்தாய் விருது 5 லட்சம் ரூபாய் பரிசு. கபிலர் விருது 2 லட்சம் ரூபாய் பரிசு உட்பட 73 விருதுகளுக்கும் தமிழறிஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்ப படிவத்தை பின்வரும் இணையதள முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த தகவலை தமிழ் வளர்ச்சித்துறை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டை சேர்ந்த 50 புத்த மதத்தினர், 50 சமண மதத்தினர் மற்றும் 20 சீக்கிய மதத்தினர் இந்தியாவில் உள்ள அவரவர் மதங்களுக்கான புனித தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு நபர் ஒருவருக்கு 10,000 ரூபாய் வீதம் 120 பேருக்கு 12 லட்சம் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் புத்த, சமண மற்றும் சீக்கிய மதத்தினரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்களை pcm.tn.government.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் எனவும், விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி நவம்பர் 30ஆம் தேதி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு:
புதிய மின் இணைப்பு, பெயர் மாற்றம், மீட்டர் வாடகை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கான கட்டணம் 3.16% உயர்த்தப்பட்டுள்ளது. மின் பயன்பாட்டுக்கு கட்டணம் மட்டுமின்றி பல்வகை சேவை கட்டணங்களையும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 3.16% உயர்த்தி உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் ஜூலை 1ஆம் தேதிக்கு முன் பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு பழைய சேவை கட்டணமும் 1ஆம் தேதிக்கு பின் பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு உயர்த்தப்பட்ட மின் வாரிய சேவை கட்டணங்களும் வசூலிக்க மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் 3.16% உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 11வது அறிவிப்பு. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று 7.5% உள் இடஒதுக்கீட்டுக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இன்று 23ஆம் தேதி. இந்த கலந்தாய்வுகள் அனைத்துமே நேரடியாக சென்னை வேப்பேரியில் உள்ள சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இடஒதுக்கீடு மற்றும் இடஒதுக்கீட்டுக்கான ஆணைகள் ஜூலை 26ஆம் தேதி இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. எந்த காவல் நிலையத்திலும் இனி FIR பதிவு செய்யும் புதிய நடைமுறையை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டும் உள்ளது. 13வது அறிவிப்பு. அரசு கலை, அறிவியல், கல்வியியல் கல்லூரிகளில் 574 தற்காலிக விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்று அமைச்சரான கோவிச்செழியன் தகவல் தெரிவித்துள்ளார். தகுதியுள்ள நபர்கள் tngasa.org என்ற இணையதளத்தில் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும் 34 பாடப்பிரிவுகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள 574 பணியிட விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு உள்ளன. 14வது அறிவிப்பு. கூட்டுறவுத்துறையின் கீழ் நியாய விலைக் கடைகளில் உள்ள 3353 காலி பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. 15வது அறிவிப்பு. வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் பணிகள் 85% முடிவடைந்துள்ளது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையத்தின் அனுமதி பெற்ற பின்பு இந்த வழித்தடத்தில் ரயில் சேவை தொடங்கும் எனவும் அதன்படி வரும் நவம்பர் மாதம் இறுதியில் வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் ரயில்வே துறை அதிகாரிகள் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். 16வது அறிவிப்பு. சுங்கச்சாவடிகளில் இனி 20 கிலோமீட்டருக்குள் வசிக்கும் உள்ளூர் வாசிகளுக்கு கட்டணம் இல்லை என்ற புதிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது 20 கிலோமீட்டருக்குள் வசிப்பவர்கள் வெறும் 340 ரூபாய்க்கு மாதாந்திர பாஸை பெறலாம். இதன் மூலம் 30 நாட்களுக்கு வரம்பற்ற சுங்கச்சாவடிகளை கடக்க முடியும். இந்த பாஸ் செயலில் இருக்கும்போது ஃபாஸ்டாக் கணக்குகளிலிருந்து பணம் கழிக்கப்படாது. அடிக்கடி உள்ளூர் பயணிகளுக்கு பணத்தை மிச்சப்படுத்தும் தீர்வாக இது பார்க்கப்படுகிறது. 17வது அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் திருத்தம் கோரும் விண்ணப்பங்களுடன் உரிய ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் அதன்படி மாணவருடைய பெயர், பெற்றோருடைய பெயர் திருத்துவதற்கு அசல் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ் TC அல்லது தலைமை ஆசிரியரால் சான்றொப்பம் இடப்பட்ட சான்றிதழின் நகல், தலைமை ஆசிரியரின் கடிதம், கல்வி சான்றிதழ் ஆகியவற்றை இணைக்க வேண்டும் எனவும் தேர்வுத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.